ட்ரக் ஐட்டமோ இல்லை டெலிவரி பாய்ஸ் யாராவது ஒருத்தவங்க கலெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை டெலிவரி பர்சன்ஸ் மாதிரி இன்சைட் ஆஃப் த கேம்பஸ் இருந்துச்சுன்னா அதையும் மானிட்டரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ட்ரக் கமிட்டிங் வந்து காலேஜஸ் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கணும். அப்புறம் டான்சியோட கம்ப்ளைண்ட்டு ஏதாவது வந்து ரிப்போர்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டோ ஹெல்ப் டெஸ்க்கோ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டான்சிக்கு வந்து எவ்ரி மந்த் அதை வந்து சப்மிட் பண்ணிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்யூட்டி செக்ரட்டரி வந்து சொல்லிக்கிறது என்னென்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் டான்சி மூலமாக ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணுறது யூனிவர்சிட்டி மூலமாக கொடுக்கணும். ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் சொசைட்டி இன்ஸ்ட்ரக்டர் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இது எல்லாமே வந்து ஃபெலோஷிப் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டிஸ் டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் இன்ஸ்டட் யூஸ் ரிசர்ச் ஃபண்டு சீஃப் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி வந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப்ங்கிற மூலமாக இனிமேல் ஃபண்டு மற்றதுக்கான ரிசர்ச் ஃபண்டு ப்ராஜெக்ட் எல்லாமே இனிமேல் அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமேலு ரெஜிஸ்ட்ரார்ஸ் எல்லாமே இன்சிஸ்ட் பண்ணி அதாவது ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைலை பேட்டன் சூட்டபிள் ப்ராஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா பேட்டன்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ரெகுலர் ராயல்ட்டி கொடுக்கறதுக்காக இருக்கும். யூனிவர்சிட்டியும் அதுக்கு ரெகுலராக வந்து அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்டு தான் கொடுக்குது. அதனால் ராயல்ட்டி பேட்டன் காப்புரிமை வந்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து ரோல் ஆஃப் கைடு பிஹெச்டி ஒரு கைடுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு மெத்தடாலஜி என்ன ப்ரிப்பேரிங் தீசிஸாக இருக்கட்டும் செக்கிங் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸ் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி வந்து தேர் மெனி கம்ப்ளைண்ட் அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பிஹெச்டி வந்து யாருக்காவது ப்ராஜெக்ட் டிலே ஆகுது இல்லை தீசிஸ் டிலே ஆகுதுன்னா அதுக்கான நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்னா ஃபாரின் எக்ஸாம்னா எவாலுவேஷன் பிஹெச்டி தீசிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கைடுட்டு இருந்தோ இல்லை இந்த ப்ராஜெக்ட் இருந்தோ சஜஸ்டட் வந்து அதை பார்த்திங்கன்னா சேம் ரிஜிஸ்ட்ராரோ இல்லைன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கரண்ட்லி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் இனிமேல் அதுக்கான லிஸ்ட்டு மற்றது எல்லாமே இனிமேல் வந்து அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமன் ஆன்லைன் போர்ட்டல் பிஹெச்டிக்குன்னு ஒரு காமன் ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்கணும். அது மாதிரி வந்து சென்ட்ரலைஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ எல்லாம் பிஹெச்டி கோர்ஸுக்குன்னா இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் தனித்தனியாக எக்ஸாம் கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்கல்ல இனிமேல் ஜென்ரலாக ஒரே தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரார்ஸ் மேலும் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஸ்னாப்சிஸ் ஆஃப் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது இனிமேல் கட்டாயமாக்கப்படுகிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸோட ப்ராசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும். ஸோ இனிமேல் ரிஜிஸ்ட்ரார்ஸ் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ப்ரொடியூஸ் கொடுக்குறது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணியிருந்தோம் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு த்ரூ மெயில் ஜஸ்ட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ இதனால் என்னென்னா பில்லட் டெஸ்டட் பண்ணி டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த செக்ரட்டரி ஆர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் என்ன சொன்னால் பைலட் டெஸ்ட்டு ப்ராசஸ் மூலமாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அது இம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியும் அழகப்பா யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு